இந்த நிகழ்வுக்கான ஊடகவியலாளர் சந்திப்பு கொழும்பில் உள்ள MTV MBC நியூஸ் ஃபர்ஸ்ட் தலைமையகத்தில் இன்று நடைபெற்றது. இதனை முன்னிட்டு MTV MBC ஊடக வேலையமைப்பின் 8 அலைவரிசைகளை சேர்ந்த 9 பேர் கொழும்பு சுதந்திர சதுக்கத்தில் இருந்து சைக்கிளில் ஊர்வலமாக பிரேபுக் பிளேஸில் உள்ள நியூஸ் ஃபர்ஸ்ட் தலைமை அலுவலகத்தை வந்தடைந்தனர். ஊடகவியலாளர் சந்திப்பில் MTV MBC ஊடக வேலையமைப்புகளின் முக்கியஸ்தர்கள் கருத்துக்களை வெளியிட்டனர். நாடளாவிய ரீதியிலுள்ள சுமார் 350 மில்லியன் மக்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளமை உங்களுக்கு தெரியும். இந்த நோயின் பிரதிகூலங்கள் தொடர்பில் சிந்திக்காமல் இதிலிருந்து மீள்வதற்காக, இதனை முகாமைத்துவம் செய்வதற்காக நீரிழிவை தடுப்பதில் ஊடகம் பங்களிப்பு செய்ய வேண்டும். இந்த மகிழ்ச்சிகரமான செயற்திட்டத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆரம்பிக்க உள்ளோம். ஆகவே ஆர்வமுள்ள சைக்கிள் ஓட்டுநர்கள் அனைவரும் முன்வந்து இந்த பொதுப்பணியில் இணையுமாறு அழைப்பு விடுக்கின்றோம். In Sri Lanka, there is more than 20% of the population is today affected by diabetes. இலங்கையின் சனத்தொகையில் 20% அதிகமானவர்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். மிகவும் அபாயகரமான ஒரு நோயே நீரிழிவு. புற்றுநோய், நீரிழிவு உள்ளிட்ட பல நோய்கள் தொடர்பான விழிப்புணர்வினை கடந்த காலங்களில் எமது நிறுவனம் முன்னெடுத்துள்ளது. சமூகத்தை கட்டியெழுப்பும் இந்த பணியில் எமது 9 ஊடக வலையமைப்புகளும் பங்களிப்பு செலுத்துகின்றமை தொடர்பில் நாம் பெருமிதத்துடன் மகிழ்ச்சி அடைகின்றோம். And today we are proud and happy to partner with our 9 network for this noble cause, because we have always been part of projects which supports building community and also keeping them safe. Larger numbers are getting பெருமளவிலானவர்கள் நீரிழிவு நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அவர்களை நோய் தாக்கத்திலிருந்து இலகுவாக மீட்க முடியாது. உடற்பயிற்சியினூடாக இதன் தாக்கத்தினை குறைத்துக் கொள்ள முடியும். இந்த பயிற்சிகளில் சைக்கிள் ஓட்டுவது சிறந்ததாக விளங்குகிறது. உள்ளக மற்றும் வெளிக்களத்தில் சைக்கிள் ஓட்டி பயிற்சிகளை மேற்கொள்ளலாம். இதில் வெளிக்கள சைக்கிள் பயிற்சி சிறந்ததாகும். நீரிழிவு நோயற்ற ஒரு தேசமாக நாம் இலங்கையை மாற்ற வேண்டும். அப்போதுதான் நமது இலக்குகளை நோக்கி நம்மால் பயணிக்க முடியும். இளமை காலத்தில் நீரிழிவு நோய் தாக்கத்திற்குள்ளானவர்களை அதிலிருந்து நாம் மீட்க வேண்டும். ஞாயிற்றுக்கிழமை நடைபெறவுள்ள சைக்கிள் ஓட்டும் நிகழ்வில் கலந்து கொள்ளுமாறு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். நீரிழிவற்ற இலங்கை உருவாக்க நாங்கள் டயபெட்டிக் ஃப்ரீ ஸ்ரீலங்கா என்ற ஒரு நிகழ்ச்சி, ஒரு சைக்கிள் ஓடுற மாதிரி, ஒரு எனர்ஜியான உலகிலேயே 6 செகண்டுக்கு ஒருவர் நீரிழிவு நோயால் பாதிக்கப்படுறார். இலங்கையில் இப்போதைக்கு 25% மக்கள் நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஞாயிற்றுக்கிழமை சுதந்திரத்துக்கு முன்னால் சக்தியோட ஒன்று சேர்ந்து சைக்கிளோட எல்லாரும் எக்ஸசைஸ் செய்கிறதுன்றது பெரிய பிரச்சனைக்குரிய விஷயம். ஆனால் அந்த சைக்கிளிங் ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரமோ இல்லாவிட்டால் 1 மணி நேரமோ சைக்கிளிங் செய்தோம்னு சொன்னாலே அது பெரிய அளவில் எங்களுக்கு நல்ல ஒரு உடற்பயிற்சியாக அமையும். அந்த அடிப்படையில் எங்களுடைய அன்பான சொந்தங்கள் எல்லோரையும் இந்த சைக்கிளிங் சேலஞ்சில் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிற அதே நேரத்தில் தொடர்ச்சியாக உங்களுடைய வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நாளாந்த வாழ்க்கையில் கொஞ்ச நேரமாவது சைக்கிள் பண்ணுறதுக்கு ஆரம்பிங்க.